வைல்டர்னஸ் ரொமான்ஸ் அப்படின்னா வனப்பகுதி காதல். இந்த க்ளோட்னி அப்படிங்கிறவர் டீட்டெயிலாக ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். டீட்டெயிலாகவே இல்லை, பயங்கரமாக காண்டாவது என்ன சொல்ல வரான்னு தெரில. சரி, நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். ட்ரெடிஷ்னல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃப்ரான்டியர் பை மேல் ஆத்தர்ஸ். இப்போது மேல் ஆத்தர் ஒரு ட்ரெடிஷ்னலாக ரெப்ரசன்ட் பண்ணாங்க அவங்களுடைய அப்படின்னா அவங்களுடைய எல்லை எப்படி இருக்கும். அப்புறம் ஒரு உமன் வந்து ஒரு உமன் இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஒரு உமனாக ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய டொமஸ்டிக் அதோடைய பார்வை டொமஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உமனுடைய பார்வை எப்படி இருக்கும். அப்புறம் அவங்களுடைய கார்டனிங் சென்ஸ் அப்போ எப்படி இருக்கும், அண்ட் ஃபேமிலி கன்சர்ன்ஸ் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு உமன் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும், இல்லை ஒரு மேல் ஆத்தர்ஸ் இதுவே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் இது. ஒரு மற்ற கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் ஃபார்ம் ஒரு முக்கியமான அமெரிக்கன் ஃபார்மாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் இந்த வைல்டர்னஸ் ரொமான்ஸ். இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஒரு பெரிய மேஜர் ஒர்க் ஜேம்ஸ் ஃபெனிமோர் அப்படிங்கிறவர் லெத்தர் ஸ்டாக்கிங் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இதில் அன்ஸ்பாயில்டு நேச்சர் என்விரான்மெண்ட் எதை ஒரு மேல் இமேஜினிங் டூ ஆஃப் எஸ்கேப். ஒரு அன்ஸ்பாயிலான ஒரு நேச்சர் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸ்பாயில் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்பாயிலே ஆகாத ஒரு நேச்சர் என்விரான்மெண்ட்டில் இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இமேஜினேஷன் அதில் கொண்டு போயிருப்பாங்களாம். ஃப்ரீ ஆஃப் உமன், ஒரு உமன் மட்டும் இருக்கிற மாதிரி, உமன் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான இதெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. உமன் மட்டும் சிவிலைசேஷன் ஒரு உமன் மட்டும் ஆள்ற மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வைல்டர்னஸ் ரொமான்ஸ்.